கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தல அஜித் நடிக்க போற அவருடைய 59வது படத்தோட செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி ராவ் சிட்டில செட் போட்டு எடுக்க போறாங்களாம். இந்த கமிட்மெண்ட்ல தல சீக்கிரமா நடிக்க போறாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ சோசியல் மீடியால தல அஜித்தோட போட்டோஸ் தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்காக கன் ஃபயர் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதோட போட்டோஸ் எல்லாம் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவர் அங்க போறது, அங்க இருந்து வர்றது, இந்த மாதிரியான போட்டோஸும் நிறைய வந்திருக்கு. இது கூடவே அந்த டீமோட சேர்ந்து பேசுறது, இந்த மாதிரி போட்டோஸும் வந்திருக்கு. சோ இப்ப தலையோட போட்டோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒயிட் தாடி ஒயிட் ஹேரோட ரியல் லைஃப்ல என்ன மாதிரி இருப்பாரோ அதே லுக்ல தான் இந்த படத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தல அஜித்தோட அப்டேட் எல்லாம் எப்பப்பெல்லாம் வருமோ அப்ப எல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியால வைரலான போட்டோஸ் பரவிட்டு இருக்கு. ஹச் வினோத் இந்த படத்தை மார்ச்குள்ள எடுத்து முடிச்சுட்டு ஏப்ரல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா வேலை பாக்குறாங்க. இந்த படத்தை போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இது முடிய அடுத்த மறுபடியும் போனி கபூரோட ப்ரொடக்ஷன்ல இன்னொரு படமும் நடிக்க போறாரு நம்ம தல அஜித். சோ தல அஜித் சைடுல இருந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கு. அதனால தல ஃபேன்ஸும் பயங்கர குஷியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தளபதியை பத்தி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் பெருமை சேர்த்திருக்காங்க. அந்த வகையில நம்ம தளபதி விஜயும் நிறைய பெருமை சேர்த்திருக்காரு. இன்டர்நேஷனல் ஆக்டர் அவார்ட் எல்லாம் கூட வாங்கினார் மெர்சல் படத்துக்காக. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த படத்துல அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தமிழ் ட்ரெடிஷனை சொல்லி கொடுக்குற மாதிரி சிபிஎஸ்இல 3rd ஸ்டாண்டர்ட் புக்ல தளபதி விஜய் நடிச்ச மெர்சல் படத்தோட போட்டோ இடம்பெற்றிருக்கு. சென்ட்ரல் போர்டோட ஸ்கூல் புக்ல நம்ம தளபதி வராரு அப்படின்னா உண்மையிலேயே அது பெருமையான விஷயம் தான். இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் தளபதி விஜயோட பேர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜிகே கொஸ்டின் தமிழ்ல 2018 IARA இன்டர்நேஷனல் அவார்டு யார் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இந்த அவார்டு மெர்சல் படத்துக்காக தளபதி விஜய்க்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதுவும் ஒரு பெருமையான தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தளபதியோட அப்டேட்ஸை தாண்டி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட அப்டேட்டும் வந்திருக்கு. அவருடைய 166வது படத்தை AR முருகதாஸ் இயக்குறாரு. அதே மாதிரி 2வது தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு. இப்போ இந்த படத்தை பத்தின அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரூமர் கிளம்பிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் AR முருகதாஸ் சர்க்கார் படத்தப்ப கொடுத்த பேட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பா லேடி சூப்பர் ஸ்டார் தான் நடிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம நயன்தாரா தான் 4வது தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைகிறாங்க. சந்திரமுகி, சிவாஜில ஒரு ஐட்டம் சாங், குசேலன், அதுக்கப்புறம் இப்போ தலைவரோட 166வது படத்துல நடிக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா நயன்தாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தளபதி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களை பத்தின அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.